இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஸோ இந்த வண்டி ஓடிவிட்டு ஒரு காலே அப்படியே செத்துரும் போல இருக்கு. காலாம் வலிக்குது. ஹாய், நீதானா? எங்கடி போயிட்டு வர? அப்போ கிளாஸ் போயிட்டு வரேன். இதை கற்றுக்க தான் கிளாஸ் போகிறேன். ட்ரேஸ் கொடுக்க இது ரொம்ப கஷ்டமேடி. இதாண்டி நான் வந்து கொஞ்சம் பிகினிங்லாம் வாங்கியிருக்கலாம், பிகினர்ஸ் சொல்கிறதுலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்டெலக்குன்னு சொல்லி இதை வாங்க ரொம்ப கஷ்டமாக ஓட்டவே முடியலடி. இப்படி கூட நான் பிஸ்கிட்லாம் அடிக்கலாம்ல இப்போ இந்த மாதிரி. வடை உடச்சிக்காத, பார்த்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அப்புறம் எங்கடி இன்னும் ட்ரெஸ் நல்லா இருக்கு, எங்கே வாங்கினேன்? இதுவா? அந்த இனி ஷாப்பிங் கடையில் தான் நீ வாங்கினேன். அங்கே அந்த கஸ்டமைஸ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்களா? அங்கே என்னையே கஸ்டமைஸ் பண்ணதா? இது சூப்பராக இருக்குது, டிசைன் கூட சூப்பராக இருக்குது. சரி, எவ்வளோ இது அனுப்புவாங்க? 899 தாண்டி. 899? நீ யோசிச்சு பிஸ்னஸ் மேன் பார்த்தா யோசிச்சு வாங்குறியா இல்லையாடி நீனு? இங்கே பாரு, இந்த மாதிரி வந்து பிளெயின் டிஷர்ட்ஸ்லாம் திருப்பூர் போய் வாங்கினா ஒரு 50 ரூபா தான் வருமே. இந்த மாதிரி வாங்கும் போது செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் நீயே கூட மாதிரி ஒரு சின்ன பிரிண்டிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோ. வாங்கி வச்சுனா நீயே வந்து பிரிண்ட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீ பிரிண்ட் பண்ணி சேல் கூட பண்ணலாம். அந்த பிரிண்டிங் மிஷின் ரொம்பலாம் காசு வராது. ஒரு 40 ரூபா தான் இந்த பெயிண்ட்டுக்குலாம் போட்டு வைக்கிறதுக்கு 40 ரூபா தான் வருமே. அப்படி பார்த்தா கூட 100 ரூபாய் கூட செலவு முடிச்சிடலாண்டி. அதுக்கு இந்த எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது, இந்த சேல் பண்ணுறது அதெல்லாம் போட்டால் இன்னும் உனக்கு இன்னும் 100 ரூபா வந்து கூட 200 ரூபா கூட நீ முடிச்சிடலாம். நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் இன்னும் வந்து நம்மளுக்கு நிறைய வரும். நம்ம அவ்வளோ இதெல்லாம் கூட அதாண்டி. நீ அந்த மாதிரி யூசிடி முதல்ல. இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ண நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். ஆரம்பிச்சிடலாமா பிஸ்னஸ்? சொல்லு. எனக்கு கொஞ்சம் பணம் இருக்குது, நீயும் கொஞ்சம் பணத்தை போட்டுரு. நம்ம அப்படியே ஒரு மிஷின் வாங்கிட்டோம்னா அப்படியே பிரிண்ட் பண்ணி போட்டுக்கோடி. அது மாதிரி நம்ம போட்டால் கூட நம்ம வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போவே என்ன சொல்ல? சரியா? இப்போ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாம். என் வீட்டுக்கு வா, சரியா? வரேன், இப்பயே வரேன்டி. இங்கே பாரு, இன்னைக்கு போனோடனே அந்த மிஷினை ஆர்டர் பண்ணுறோம், டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம், தெருக்கு வரும், அப்படியே வாழ்க்கையில முன்னேறணும், சரியா? ஓகேடி, அப்படி போகலாம். இன்னும் கொஞ்சம் நாள்ல நிலானுக்கு பர்த்டே வருதுல, அவளுக்கு நம்ம ஏதாச்சும் டாய்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலாமா? அது ரொம்ப சிலி ஷேவா இருக்கும்டி. அப்ப கீ செயின்ஸ் அதுவும் வேணாண்டி. அப்ப ரெசினாச்சு கொடுக்கலாமா? அவளுக்கு என்ன மேரேஜ் ஆகுது, பர்த்டே தானே. அப்ப நீ ஏதாச்சும் சொல்லு. இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஸ்பாட்டிஃபை ஃப்ரேம்ஸ் தரலாமாடி? இதுவும் நல்ல ஐடியாதாண்டி இருக்குது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வச்சு கூட கொடுக்கலாண்டி. அது எவ்வளோ வரும் மேக்ஸிமம்? 1300. 1300? நீ அப்படியே இதே ஒரு பிஸ்னஸ் மேலே யோசிச்சு பாரு. அந்த ஃப்ரேம் நம்ம அன்றைக்கி அந்த எஃப் மார்ட்டில் பார்த்தோம்ல, அது எவ்வளோ வரும்? வெறும் 70 ரூபாய் தான் வந்துச்சு அந்த ஒரு ஃப்ரேமு. நம்மகிட்ட கூட பிரிண்டரே இருக்குது. அந்த பிரிண்டரில் ஒரு A4 ஷீட்டில் போயிட்டு அவளோட ஒரு ஃபோட்டோ அப்புறம் 2-3 சாங் மட்டும் எடுத்து ஒட்டி கொடுத்தோன்னா நம்ம சூப்பர் பிஸ்னஸ் பார்க்கலாம்டி. ரொம்ப கம்மியான காசுலேயே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம் தெரியுமா? நம்ம 1300 கூட 1000 ருபீஸ் வச்சா கூட நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டில் வரும்டி. இந்த பிஸ்னஸ் ஐடியா நல்லா இருக்கே. நம்மளுக்கு ஒரே பிரச்சனை, இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறது. இன்வெஸ்ட் எல்லாரும் தனித்தனியாக பண்ணாதாண்டி கஷ்டமே, எல்லாரும் சேர்ந்து பண்ணா. ஆமாண்டி, இன்வெஸ்ட் சேர்ந்து பண்ணால் சூப்பராக ஆரம்பிச்சிடலாம் பிஸ்னஸ். ஓகே, இப்போ நம்ம இன்னிலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். அங்கே போகலாம். இங்கே பாடி இந்த இதே சூப்பராக இருக்குல்ல, அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அப்படியே இப்போ கோல்டு இல்லைனா கோல்டு மாதிரி இருக்குல்ல. நல்ல டிசைன் கூட சூப்பராக இருக்கு. ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ண அழகாக பண்ணியிருக்காங்கடி. இந்த மாதிரி அவங்க டெய்லியுமே ஒரு நாளைக்கு 20 பேருக்கு சேல் பண்ணிட்டாங்க போல இருக்குல்ல. ஏன் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேடி. நானும் போன வீக் வந்து ஒரு ஜுவல் செட் வாங்கினேடி. நான் போய் கொண்டு வரேன். கொண்டு வாடி, சொல்லவே இல்லை. A few moments later. கட்டு. வாவ், சூப்பரா இருக்குடி எல்லாமே. இந்த செயினும் இந்த ஓகே எல்லாமே நல்லா தாண்டி இருக்கு. நல்லா கோல்டு மாதிரி தாண்டி இருக்கா. கோல்டு மாதிரி இருக்குடி. ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் பாரு அழகா இருக்குடி. கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. எல்லாமே எல்லாம் செட் ஆகும் தாடி அப்படியே உனக்கு. ஆமாடி, இது உனக்கு நல்லா இருக்குடி. ஆமாண்டி, செமையா இருக்குது. இது பார்க்கறதுக்கு வந்து க்ரோஸ் கோல்டாடி. ஆமாடி, சூப்பராக இருக்குடி. சிம்பிள் எல்லாமே சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, வெயிட் பண்ணி. இதெல்லாம் எவ்வளோ அடி ஆச்சு? இது வந்து 4500டி. 4500ஆ? எங்கடி வாங்கினது? எந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன்? இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்க. ஓ, இனிஸ் பேஜா? நீ வேணா யோசிச்சு பாரு, பிஸ்னஸ் பண்ணால் யோசிச்சு பாரு. நம்ம ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் போயிட்டு இந்த மாதிரி சும்மா வாங்கினா கூட நம்மளுக்கு இந்த ஹோல் செட்டே ஒரு 2000 வந்துடாதா? அதை வாங்கிட்டு வந்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆரம்பித்து போட்டோன்னா நம்ம கம்யூனிட்டி கூட அத்தனை பேர் வாங்குவாங்க. வந்து நம்மளுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வரும்.
நம்ம வந்துட்டு 2000 rupeesக்கு வாங்கி ஒரு 10,000 வச்சா கூட நமக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வரும் நம்மளுக்கு. அப்படியே ஆமாம், 1000 மேலே ப்ராஃபிட் வந்துடும். அப்படி பார்த்தா கூட நல்லா ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் நம்ம இந்த விஷயத்துலலாம். சரி வெயிட் பண்ணு, அந்த சாட்டர்டே நீ ஃப்ரீ தானே இருப்பேன், நீ வெளியே போறியா? இல்லைல்ல, அப்போ என்ன பண்ணலாம், இந்த சாட்டர்டேவே நம்ம வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் பக்கத்தில் இங்கே இருக்குல்ல, அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு நல்லா டப்பா நிறைய வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து பேஜில் போட்டோன்னு வச்சுக்கோயேன், ஒரு 4 daysலேயே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 40 பேர் வந்து நாங்கள் ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு கொடுக்கறதுல நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துடும். அதை வச்சு நிறைய இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வாங்க நம்ம அப்படி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன சொல்கிறேன்? கண்டிப்பா அப்படிதானே, கண்டிப்பாக பண்ணிடலாம். நல்லா கண்டிப்பாக அதான் நல்லா பிஸ்னஸ் போகணும். இந்த ட்ரெண்டிங்கே இந்த ஜுவல்ஸ் தானே, பண்ணிடலாமா? இந்த சண்டே போகிறோம், ஜுவல்ஸ் வாங்குறோம். ஏய் ஓகேவா, பண்ணுறோண்டி இன்னைக்கு. நம்ம லொக்கேஷன் மட்டும் பார்க்கலாம், வெயிட் பண்ண. லொக்கேஷன் நடிப்பட சீக்கிரமா வாடி. செம்மையா இருக்குடி ப்ரௌனிஸ். நீயே பண்ணிடா? ஆமா, உன் டேஸ்ட் பார்க்குறேன், வெயிட் பண்ணு. எப்படி இருக்கு? செம்ம ஃப்ளஃபியா சாஃப்டா செம்மையா இருக்குடி. நல்லா இருக்குடி. பாருங்க, நீ நல்லா தான் கேக்லாம் பேக் பண்ண கற்றுக்கிட்ட போல இருக்கு. முன்னாடி போட்டுருக்குதுல்ல இதுலையா ஸ்மார் போர்பான நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு தான் ஆக்சுவலி செஞ்சனே. ஓ, இதெல்லாம் லோ காஸ்ட் தானா? சரி ஓகே, பசங்க நம்ம ஒரு சின்ன குரூப் மாதிரி ஆரம்பிச்சு அதே இந்த மாதிரி கேக்லாம் பண்ணி ப்ரௌனிஸ் கேக்லாம் பண்ணி வித்துட்டா எப்படி பிஸ்னஸ் வரும் நம்மளுக்கு? இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு. நல்லா கொஞ்சம் ஈஸி இன்கிரீடியன்ஸ் தான். இதே இப்போ சேல் பண்ண கூட எனக்கு பிடிக்கும். வெவ்வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டுருக்கோம் நம்ம. ஓகே, அப்படி நீங்கள் நல்லா பேக் பண்ணுறேன், நம்மளும் ஒரு பேர் அரைஞ்சி போட்டால் நல்லா கொடுக்குறது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், நல்லா காசு பார்க்க நம்ம. ஓகே வாடி. நல்லா தான். சரி எப்போ ஆரம்பிக்கலாம் சொல்லு? இன்னும் கொஞ்ச நாளே ஆரம்பிச்சிடலாம் வாடி. இன்னும் நல்லா பேக் பண்ணுறேன். எனக்கும் எப்படி இந்த சேல் பண்ணுறது எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறது லேட்டாக கொஞ்சம் அது தெரியும். ஸோ அதனால கேக் பிஸ்னஸ் பண்ணுறோம், லைஃப்பில் செட்டில் ஆகிறோம். ஓகே, ஷோ நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, எந்த பிஸ்னஸும் ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணவே முடியல. அப்படி இப்படின்னு எங்கேயாவது செலவு பண்ணிட வேண்டியதாக இருக்குது. இப்படி என்ன பண்ணுறதுனே தெரில. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ரெண்டு பிஸ்னஸ் இருக்காது. கேக்கு, ஜுவல்லரி ஐடியா. பேசாம ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாமா? அப்படி ஆனோன்னா ஒன்றுமே தேவையில்லை, இந்த ஒரு ஃபோன் இருந்தால் அது போதும். இந்த ஃபோன்லேயே அழகாக ஹாய் கைஸ் அங்கே போகிறோம் ப்ளாக் எடுத்து போட்டு 4 ஃபாலோவர்ஸ் பார்த்தோன்னா போதும், எல்லாரும் லைக்ஸ் போடுவாங்க. அப்படியே மட்டும் சின்ன பார்ட்ஸும் காமிச்சு விற்று அங்கேருந்து ப்ராஃபிட் பார்த்து அப்படி பிஸ்னஸ் பண்ணால. இன்றைக்கே ஒரு இன்ஸ்டாகிராம் இப்படி ஆரம்பிக்கிறோம், 4 போஸ்ட்டில் 400 ஃபாலோவர்ஸை வாங்கி 500 லைக்ஸை வாங்க வச்சு எப்படியாவது பிஸ்னஸ் மட்டும் பண்ணிடணும். அப்படி நடக்க வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. ஸோ கண்டிப்பாக நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனேஜ் பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது வாயை பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் வேலையும் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன் இருக்காங்க, பிஸ்னஸ் பற்றி ஓடிச்சிட்டே இருக்கும்போது இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். இனியஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள்.